வணக்கம் நண்பர்களே. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அரசு பொருட்காட்சி கோயம்புத்தூரில் தாங்க. இது இன்னும் 2 நாள் தான் இருக்குன்னாங்க. சரி, நாங்கள் இன்னும் பார்க்கல. ஸோ போய் பார்த்துட்டு வந்துடலாமேன்னு போயிருந்தோம். பெரியவங்களுக்கு 15 ரூபாவும் சிறியவங்களுக்கு 10 ரூபாவும் டிக்கெட் போட்டிருந்தாங்க. ஸோ வாங்கிட்டு உள்ளே என்ட்ரு ஆயாச்சு. பொருட்காட்சினாலே தெரியும், அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. நிறைய அரங்குகள் போட்டிருந்தாங்க. இது வந்து காவல்துறை அரங்கு. இதில் வந்து காவல்துறையில் யூஸ் பண்ணுற அவங்க உபயோகப்படுத்துகிற துப்பாக்கிகளுடைய விவரங்கள் என்னென்னலாம் இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க. இது வந்து கோவில் அரங்குங்க. ஆன்மீக சம்பந்தமான எல்லா தகவல்களுமே இந்த அரங்கில் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃபேவரட் சிவலிங்கத்தோட ஒரு தனிப்பட்ட ஒரே ஒரு சிலை வச்சுருந்தாங்கங்க. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த சிலையை தான் நான் பார்த்துட்டே இருந்தேன். எந்தெந்த இடத்துலலாம் வந்து ஆன்மீகம் தொடர்பான எல்லா தகவல்களுமே இருந்தது. இதுதாங்க அந்த சிலை. ரொம்ப அழகாக இருந்தது. அதில் அந்த நீர் வடிஞ்சிட்டே இருக்கிறது அவ்வளோ அழகாக செட் பண்ணியிருந்தாங்க. அது முடித்தோடனே நடுவில் எங்கள் பாப்பா எனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா அப்படின்னா, சரி போய் வாங்கி சாப்பிட்டா. அவளே போய் வாங்கிக்கிட்டா. வாங்கினதுக்கப்புறம் நாங்கள் போய் பார்த்தது வந்து மாற்றுத்திறனாளிகள் அரங்கங்க. இந்த அரங்கத்துலேயும் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் கிடைக்கிது அப்படின்ற தகவல் எல்லாமே இதில் தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே அவங்க கைப்பட செய்த பொருட்கள், கைவினை பொருட்கள் எல்லாமே இருந்துச்சு. இதையும் எங்கள் பாப்பா ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம போன அரங்கம் பார்த்திங்க அப்படின்னா சமூகம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அரங்கம் தாங்க. இதில் நிறைய தகவல்கள் இருந்ததுங்க. பெண் குழந்தைங்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு திட்டங்கள் இருக்குது, மகளிர்களுக்கு வந்து என்னென்ன நிதி உதவி திட்டம் தந்துட்டுருக்காங்க, ஆண் குழந்தைங்களுக்கும் இருக்குங்க. அதாவது அரசிடமிருந்து நமக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் வருது, அதை நம்ம எப்படி வந்து நம்ம அவங்கக்கிட்ட நம்ம கேட்டு வாங்கணும், அதுக்கு என்னென்ன சான்றிதழ்கள் தேவைப்படுது அப்படின்ற எல்லா தகவல்களுமே இதில் இருந்துச்சுங்க. இது மட்டும் இல்லாமல் மகளிர் குழுக்கள் இருக்குது இல்லைங்களா, அவங்க கைப்பட செய்து வைத்த கைவினை பொருட்கள் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான அந்த அழகாக வந்து அதை வந்து டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்கங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆரோக்கியமான உணவு முறைனா என்னென்னலாம் நமக்கு வந்து புரத சத்து எது எதுலலாம் இருக்குது, கம்பு, கேழ்வரகு, அந்த மாதிரி சோளம், இதை பார்த்திங்களா எவ்வளோ அழகாக தனித்தனியாக பிரித்து வச்சுருந்தாங்கங்க. ஒவ்வொன்றுத்துலேயும் எவ்வளோ இது இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ராட்டனம்லாம் இருந்துச்சு. ராட்டனம் இல்லாத இதுவா. இதுக்கு நடுவில் என்னோடய ஃபேவரட் ஜூஸ் பார்த்திங்க அப்படின்னா கரும்பு ஜூஸை குடிச்சிட்டு அடுத்த இது எந்த அரங்க போகலான்னு பாப்பாக்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். ஸோ எங்கள் பாப்பா அதுக்குள்ளே நடுவில் ஒரு குட்டி ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சுங்க, நீச்சல் குளம். நம்ம குட்டிங்களுக்காக பார்த்திங்கன்னா சின்ன நீச்சல் குளம் போட்டிருந்தாங்கங்க. அப்போலாம் இல்லாத அரசு பொருட்காட்சியே இல்லை, உங்களுக்கே தெரியும். இது முடிச்சுட்டு நாங்கள் போய் பார்த்தது வந்து மீன் வளத்துறை அரங்கு. இதுதான் இருக்கிறதுலே எனக்கு ரொம்ப பிடிச்ச அரங்குங்க. பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. அவ்வளோ அழகழகாக மீன்கள் இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. நாங்கள் அங்கேயே தான் இருந்துகிட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் அந்த மீன்களை பார்த்துட்டே இருந்தோம். இது முடிச்சுட்டு நாங்கள் போனது வேளாண் துறை அரங்கம். இங்கே ரொம்ப உபயோகமான தகவல் இருந்துச்சுங்க. அதாவது வேளாண் துறையில் என்னென்ன நமக்கு உரங்கள் வருது, என்னென்ன பூச்சிக்கொல்லி மருந்துகள் பற்றின தகவல்கள் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாகுபடி பண்ணுற மண்ணோட மண் பற்றின தகவல்கள் இருந்துச்சு. இது எங்கள் பாப்பா ரொம்ப ரசித்து பார்த்தாங்க. ஏன்னா அவங்களுடைய பாடத்துலலாம் வந்து இதெல்லாம் வருதுமா, இந்த மண் இதெல்லாம் வந்து எங்கள் சயின்ஸ் இதில் இருக்குமான்னு சொல்லி பாருங்கள், ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாங்கங்க நண்பர்களே. அதாவது இவங்களெல்லாம் வந்து சின்ன வயசில் தான் நான் எங்கள் பாப்பாவை வந்து பொருட்காட்சி கூட்டிகிட்டு போவோம். அப்போல்லாம் போவோம், ராட்டனத்தில் சுற்றுருவோம், வந்துடுவோம். ஆனால் இப்போ பாருங்கள், அவளுக்கு விவரம் தெரிஞ்சு நான் போகிற முதல் பொருட்காட்சி இது. அதனால் எல்லா அரங்குலேயுமே போய் ரொம்ப ஆர்வமாக அவங்களே படித்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது பார்க்கவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போனது கல்வித்துறை அரங்கம். இதுலேயும் பார்த்திங்கன்னா அவளுடைய ஸ்கூலில் இருக்கிற நூலகத்தில் இருக்கிற புக்கெல்லாம் இருக்குன்னா, ஸோ எல்லாமே பார்த்துட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நீங்களும் கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.